கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 26ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், மனுஷர் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ளு மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை இந்த நாட்களிலே கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமக்கு சித்தமானவனுக்கு தன்னுடைய காரியங்களை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவருக்கு சித்தமானால் அவர் தன்னை வெளிப்படுத்த யாருக்கு சித்தமாக இருப்பாரோ அவருக்கு வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் சொன்னார், நான் பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாகத்தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொன்னார். அப்படியானால் அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே பாருங்கள், தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபத்திலே அதை கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்திலே பிதாவுடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களில் விரும்புகிறார். அப்படியானால் பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் இந்த பூமியை குறித்து என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், இந்த மனுஷர்களை குறித்து, இந்த மனுஷனுடைய நிலைப்பாடுகளை குறித்து என்ன திட்டங்கள் என்ன சித்தங்கள் வைத்திருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு மனுஷனுடைய சித்தமோ மனுஷனுடைய திட்டமோ மனிதனுடைய நினைவுகளோ பரலோக ராஜ்யத்தை இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் செய்வோமா இருந்தால்தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் இந்த நாட்களில் மாற்றப்படுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த பாபிலோன் ராஜ்ய காலத்திலே தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால், பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலே இருக்கும்போது வானத்திலே இருந்த ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டது என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறது. மகா பாபிலோன் இந்த நாட்களிலே விழுந்ததற்கு பின்பாக தேவன் அங்கே இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களில் ராஜாவோடு இந்த நாட்களிலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமை பிள்ளைகளே, இன்றைக்கும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாம், கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈன பண்ணுகிறதாம், கர்த்தருடைய சத்தம் இந்த நாட்களிலே கடலின் பெருவெள்ள, அதாவது கடலின் இறைச்சலை போல் இந்த நாட்களிலே முழங்குகிறதாம், கர்த்தருடைய சத்தம் இந்த நாட்களிலே பூமி எங்கும் இந்த நாட்களிலே முழம்பிக் கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி என்றால், ஜனங்களை நோக்கி இந்த நாட்களிலே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கு முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களிலே அநேகர் மந்த காதுகள் உள்ளவர்களாய், மந்த புத்தி உள்ளவர்களாய் இந்த நாட்களில் அந்த ஜீவனுள்ள தேவன் கொடுக்கிற இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை, அருமையான தருணத்தை இந்த நாட்களில் அவர்கள் விட்டு விலகி இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாதபடி நடந்து தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் அங்கே அழித்து கொள்ளுகிறதை காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்றால், அப்படியானால் தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, அவர் தனக்கு சித்தமானவனுக்கு இந்த ராஜ்யத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படியாக பிசாசானவன் இந்த நாட்களிலே காரியங்களை வஞ்சித்தாலும், ஆனால் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே பூமியில் இருந்து பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பெருமை பாராட்டின அந்த பாபிலோனுடைய ராஜாவுடைய காரியத்திலே தேவன் இந்த நாட்களிலே தனக்கு சித்தமானதை செய்தது மட்டுமல்ல, அவனை அங்கே ராஜ்ய பாரத்திலே இருந்து தள்ளி விடுகிறதையும் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அருமையான
பிரியமான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சற்று பார்க்கிறவர்களே, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய மாம்சத்தில் இந்த நாட்களில் ஓடிக்கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.